ஸோ இந்த சார்ஜில் 3.15 இருக்கக்கூடிய 5th சம் ஒரு ஸ்கூல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ பார்ட்டிசிபேட் இருக்காங்களோ அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து அவங்க வின் பண்ண அமௌண்ட்டை வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறதா. ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் 2 பேர் இருந்தாங்கன்னா 180 rupees கிடைக்குது ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, 4 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 90 rupees கிடைக்குது. 6 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா 60 rupees ஈச் கிடைக்குது. 8 மெம்பர்ஸ்க்கு 45 rupees, 10 மெம்பர்ஸ்க்கு 36 rupees கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்ட்டிசிபேட்ஸ் அதிகமாக அமௌண்ட் கிடைக்கிறது வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இது இன்டைரக்ட் வேரியேஷன் பார்த்தாலே தெரியுது. ஸோ xy = k தான். ஸோ xi y மல்டிப்ளை பண்ணால் k = 360 வருது. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாக்கு நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட் வேரியேஷனால் ஒரு கர்வ்டு லைன் தான் ஒரு கிராஃபாக கிடைக்கும். இந்த கர்வ்டு லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியேஷன் k = 360 பண்ணியாச்சு. இந்த கிராஃப்லேருந்து என்ன டேட்டா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் 12 இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிறத பை யூஸிங் த கிராஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் இஸ் 12. ஓகே, ஸோ ஈஸியாக கிராஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸ் டியூப் சேனலில் இருக்கக்கூடிய சம் 10th ஸ்டாண்டர்டில் எல்லா சம்மும் வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.